பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 49 அதிகாரம் 3 வசனம். இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். ஆண்டவர் மகிமையின் தேவன். அவர் சகல மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறார். நம்மில் இருந்து நம் மூலமாய் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்தி அவர் மகிமைப்பட போகிறார். இதுவரைக்கும் உங்களை மற்றவங்க எப்படி பார்த்துருக்காங்க, உங்களை குறித்து மற்றவங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கு, நீங்க யார் என்று அறியப்பட்டிருக்கிறீர்கள், இதெல்லாம் கர்த்தர் மாற்றி உங்க மூலமா கர்த்தர் மகிமைப்பட போகிறார். உங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலை, நான் புறக்கணிக்கப்படுறேன், நான் அவமானப்படுத்தப்படுறேன், என் அடையாளத்தை அவர்கள் மாற்ற விரும்புகிறார்கள், என் சரித்திரத்தை அவர்கள் அழிக்க விரும்புகிறார்கள், அப்படிலாம் நீங்க நினைக்கலாம். ஆனா இயேசுவின் மூலமாய் தேவன் மகிமைப்பட்டு கொண்டிருப்பது உண்மையானால் உங்க மூலமாகவும் தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறது உண்மை. எல்லாவற்றை பார்க்கலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்ப தேவன் உங்கள் மூலமா மகிமைப்படணும்னா நீங்க இந்த வார்த்தையை கனம் பண்ணணும். அந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு உங்களை அர்ப்பணிச்சிருக்கணும். இந்த மாதம் தேவன் உங்களில் மகிமைப்படுகிற மாதம்.